இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. புத்தக காட்சி என்ற பெயரால் ஒரு அறிவு திருவிழாவிற்கு வந்துவிட்டு எல்லோரும் திரும்பி செல்லுகிற வழியில் நான் கண்ட காட்சி மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தது. எல்லோர் கையிலும் பை இருந்தன. அந்த பைகளில் நூல்கள் இருந்ததையும் நான் கண்டேன். ஆக காட்சி என்று சொன்னால் வந்து பார்த்துவிட்டு போகிற இடமாக இல்லாமல், வந்து பார்த்துவிட்டு நூல்களை வாங்கி செல்கின்ற மக்கள் நிரம்பிய மண் தமிழ்நாடு மண் என்பதற்கு எடுத்துக்காட்டு சென்னை புத்தக திருவிழா. இன்றைக்கு தமிழ்நாடெங்கிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் எல்லா மாவட்டங்களிலும் வெற்றிகரமாக இந்த புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கு நோக்கினும் நூல்கள், எல்லா இடங்களிலும் எழுத்தாளர்களுக்கு அங்கீகாரம், பதிப்பாளர்களுக்கு ஒரு புது வாழ்வு என்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு எல்லாவற்றிலும் முன்னோடியாக திகழ்வதைப் போல இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக வர இருக்கின்ற, எல்லோருக்கும் விருதுகளை வழங்க இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் புத்தக திருவிழா. ஆனால் சென்னையில் இந்த புத்தக காட்சி என்பதுதான் நீண்ட நெடுங்காலமாக தொய்வின்றி நடந்து வருவதும், மக்கள் அதற்கு திரளாக வருவதும் பார்த்து பரவசப்படக்கூடிய ஒன்று. எனக்கு தெரிந்து இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு நிலை கிடையாது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அதிக விளம்பரம் இல்லை, ஆனால் வந்திருப்பவர்கள் தேவைக்கும் அதிகம் என்று நான் நம்புகின்றேன். இது போன்ற இடங்களுக்கு வருகிறவர்கள் யார் என்பதை பொறுத்துதான் இந்த அரங்கத்தினுடைய தகுதி தீர்மானிக்கப்படுகின்றது. இது ஒரு திரைப்பட காட்சி அல்ல. உங்களை மகிழ்விப்பதற்கு ஒரு திரைப்படத்திலே நடிக்கக்கூடிய ஒரு நடிகரோ அல்லது அது தொடர்பானவர்களோ அல்ல. மாறாக இலக்கியம் பேசுகிறவர்கள், வரலாறு பேசுகிறவர்கள், நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என்று விளக்கி சொல்கிறவர்கள், புதிய சிந்தனைகளை மக்கள் மனதிலே விதைக்கக்கூடியவர்களை அழைத்து நடத்துகிற இந்த மன்றத்திற்கு இத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நான் மீண்டும் சொல்வேன், இதுதான் தமிழ்நாடு என்ற பேருவகை எங்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே அருமை தங்கை கபிலா விசாலாட்சி பேசினார். அவர் ஒரு காலத்தில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்பதிலே கலந்து கொண்ட போது நானும் அதிலே நடுவராக சென்றிருந்தேன். நம்பிக்கைக்குரியவராக தெரிந்தவர் இன்றைக்கு இந்த மேடையிலே ஆற்றொழுக்காக எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நிறைய நூல்களை படித்து அதனுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார். ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி அண்ணன் மன்னை நாராயணசாமி அவர்கள் சொல்வார்கள், எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்ல வேண்டும். அதற்கு காரணம், எதிர்பார்ப்பவர்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்பதை விட முன்னால் பேசுகிறவர்களுடைய உரையினை கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது அவர்களில் சிலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், சில புதியவையாக இருக்கும், சில நேரங்களில் நாம் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த இளம்பெண் பேசிய பேச்சுக்களில் பலரை பற்றிய ஒரு புதிய செய்திகள் இருந்தன. அதில் குறிப்பாக அவர் சிங்கத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னார். நானும் பேராசிரியரும் அது பற்றி பேசிக்கொண்டோம். சிங்கத்தை எப்படி ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், தான் உண்டது போக மீதியை எவர் உண்டால் என்ன என்று சொல்லுகிற பெருந்தன்மை. அதை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், அது விமர்சனத்திற்கு உள்ளாகும். என்னை பொறுத்தவரை சிங்கம் என்பதை அதனுடைய கானகத்தினுடைய மன்னன் ராஜா என்று சொல்வதற்கு காரணம், யாருக்கு பின்னால் வலிமை பொருந்தியவர்களும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவன். தனக்கு பின்னாலே ஆள் சேர்த்து வைத்துக் கொள்கிறவர்கள் அல்ல, காரணம் புரியாமல் பின்னுக்கு வருகிறவர்கள் அல்ல. இவன் தன்னை விட உயர்ந்தவன் என்று நம்புகின்ற அளவிற்கு தகுதியும் தன்மையும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லை என்றாலும் கூட யாரிடம் தெரிகிறதோ, யாரிடம் புலப்படுகிறதோ, யார் தங்களுடைய செயல் மூலமாக
உணர்த்துகிறார்களோ அவர்கள் தலைவர்கள். அந்த வரிசையில் சிங்கமும் அப்படித்தான். புலி வலிமையானதான், சிங்கத்தை எதிர்க்க அதற்கு துணிவு வராது. யானை மிகப்பெரிய வலிமை கொண்டதுதான், எதையும் தன்னுடைய துதிக்கையால் சுழற்றி அடித்துவிடும். ஆனால் அது துதிக்கையை உயர்த்துவதற்கு முன்பாகவே அதன் தலையின் மீது ஏறி மத்தகத்தின் மீது அடிக்கின்ற துணிச்சல் வலிமை சிங்கத்திற்கு தான் உண்டு. இன்னும் ஒன்றை சொல்வார்கள், கானகத்திலே போகிற எல்லா மிருகங்களும் ஓடும். ஓடுகிற போது திரும்பி பார்க்கும். எதற்காக என்று சொன்னால், பின்னால் வேறு மிருகங்கள் எதுவும் விரட்டி வருகிறதா, வேறு எதுவும் ஆபத்து வருகிறதா என்று. ஆனால் சிங்கம் மட்டும்தான் நின்று மெல்ல திரும்பி பார்க்கும். ஓடிக்கொண்டே அல்ல, நின்று திரும்பி பார்க்கும். அந்த பார்வையினுடைய பொருள், எனக்கு பின்னால் வருகிறவர்களெல்லாம் கட்டுப்பாட்டோடு வருகிறார்களா என்ற பார்வை. அதைத்தான் அரிமா நோக்கு என்று சொல்வார்கள். அந்த நிதானமான அந்த பார்வை, தனக்கு பின்னால் இப்படி திரும்புகிற போதே எல்லோரும் ஒழுங்காக வருகிறோம் என்று காட்டுகிற அளவிற்கு நடந்து கொள்ளுகிற, அதற்கு பெயர் தான் ராஜா. அதனால் தான் சிங்கத்தை ராஜா என்று அழைத்தார்கள். இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். இங்கே எத்தனை கடைகள்! நான் இதை கடைகளாக பார்க்கவில்லை, அங்கே இருப்பவைகளை அச்சிட்ட நூல்களாக பார்க்கவில்லை, காகிதங்களிலே மையினால் அச்சடிக்கப்பட்ட சில செய்திகளை சுமந்தவைகளாக நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு இந்த அரங்கத்தில், இந்த திருவிழாவில், இந்த காட்சி திடலில் ஆயிரக்கணக்கான அறிஞர் பெருமக்கள் உங்களுக்காக உள்ளே காத்திருக்கிறார்கள். என்னை உங்களோடு உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள், நான் எந்த நேரமும் உங்களோடு இருப்பேன். உங்களுக்கு எந்த ஐயம் வந்தாலும் நான் தெளிவுபடுத்துவேன். உங்களுக்கு இதுவரை தோன்றாததை, தெரியாததை நான் சிந்தித்து இதில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நீங்களெல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து நான் படித்து ஒரு நூலிலே தந்திருக்கிறேன். என்னை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அறிஞர்கள் கூடியிருக்கிற ஒரு திடலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். எனவே இதை உயிரற்ற நூலாக பார்க்காதீர்கள். உயிருள்ள அறிஞர் பெருமக்கள் இங்கே திரண்டு நிற்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டும். அவர்களெல்லாம் இருக்கிற இடத்தில் எங்களை போன்றோர் பேசுகிற போது பெருமிதத்துடன் பேசுகிறோம், கொஞ்சம் உவகையுடன் பேசுகிறோம். ஒன்றா இரண்டா, எத்தனை ஆயிரம் நூல்கள், எத்தனை 100 பதிப்பகங்கள், எத்தனை எழுத்தாளர்கள், அத்தனையும் அதுதான். நான் எப்போதும் சொல்வேன், ஒரு நூலகம் என்பது பல நூல்களின் தொகுப்பு அல்ல, பல அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு அறையில் இருக்கிறார்கள் என்று பொருள். எது தேவையோ அதை எடுத்து படிக்கிற போது அதற்கு தேவையானவை கிடைக்கும். இப்பொழுது தம்பி சூர்யா சேவியர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், பரபரப்பாக படிக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் காவிரியை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார், அதுவும் ஆராய்ச்சி ரீதியாக எழுதப்பட்டது. அந்த அடிப்படையிலே ஆராய்ச்சி ரீதியிலே எழுதப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆராய்ச்சி, அதாவது அறிவு என்று சொல்கிற போது பல அறிவுகள் உண்டு. இயற்கையாக வரக்கூடிய பொது அறிவு, படிப்பறிவு, பட்டறிவு, கல்வியினால் வருகிற அறிவு, அனுபவ அறிவு, பகுத்தறிவு, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிற போது எது பகுத்தறிவு? எதையாவது சொல்லுகிற போது அதை நம்மை அச்சுறுத்துவதாக இருந்தால் அல்லது மனதிற்கு இதமாக இருந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பதற்கு மாறாக, என் மனம் ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு அதை விளக்கி சொல், பின்னர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு பெயர் பகுத்தறிவு. அப்படி சொல்லுகின்ற அந்த வகையில் நல்ல அறிவு ஒளி பரவ இங்கே எரிகின்ற விளக்குகளை விட உள்ளே இருக்கிற நூல்களின் அறிவு வெளிச்சம் அதிகம். அந்த சுடர் எல்லா இடங்களிலும் பிரகாசிக்கும். சூரியனுடைய ஒளியைப் போல நூல்களில் இருந்து வருகின்ற கருத்துக்கள். இன்றைக்கு கபிலா இங்கே வந்து பேசினார் என்றால் சில நூல்களை படித்து விட்டு வந்திருக்கிறார், சில அறிஞர்களை பற்றி படித்து விட்டு வந்திருக்கிறார். நான் நேற்றைக்கு இங்கே வருவதாக இருந்தது. நேற்றைக்கு முதலமைச்சருடைய கட்டளைக்கேற்ப நான் டெல்லிக்கு ஒரு கூட்டத்திற்கு சென்று விட்டு இன்று திரும்பி இருக்கிறேன். நேற்றைய மேடையை இன்றைக்கு எனக்கு பெரிய மனதோடு மாற்றி தந்த பப்பாசி அமைப்பினருக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால் நான் நக்கீரன் கோபாலிடம்தான் பேசினேன். அவர்தான் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு உறுதி செய்தவர். நிலைமையை சொன்னபோது எனக்கு புரிகிறது, நீங்கள் நாளை வரலாம் என்று சொல்லி எனக்காக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு மாற்றி அமைத்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த வாய்ப்பை நான் இழக்க விரும்பவில்லை. ஆயிரக்கணக்கான கூட்டங்களை பேசுகிறோம், பல மாநாடுகளில் பேசுகிறோம், நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம். ஆனால் சென்னை புத்தக திருவிழாவில் பேசுகிற மகிழ்ச்சியும் பெருமையும் தனிமானது.
எனவே தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தாலும் கூட நான் இதை இழக்க விரும்பவில்லை. இன்றைக்கு வந்திருக்கிறேன், உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன். நான் விமானத்தில் வருகிற போது நேரடியாக வந்து கிளம்பி உடனே இங்கே வந்து விட்டேன். கொஞ்சம் போக்குவரத்தின் காரணமாக கொஞ்சம் முன்பின் ஆனது, அவ்வளவுதான். வருகிற வழியிலே நான் யோசித்து கொண்டு வருகிறேன், இந்த விழாவில் எதை பேசலாம். இந்த பெண்ணை போல நானும் நிறைய படித்திருக்கிறேன். நிறைய என்று சொல்ல முடியாது, படித்திருக்கிறேன். நிறைய என்று சொன்னால் ஏதோ நான் நிறைய கற்றவன் என்று ஆகிவிடும். நானும் பல பேரை படித்திருக்கிறேன். கல்லூரி காலத்தில் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தபோது என்னுடைய வேலையே நூல்களை படிப்பது தான். அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்றால், சிறையிலே அன்றைக்கு இருந்த அவசர நிலை காலத்தில் நூல்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது. அப்படியே அனுமதித்தாலும் தணிக்கை செய்யப்பட்டதற்கு பின்னால் தான் அனுமதிக்கப்படும். பத்திரிகைகளே கிடையாது. அரசின் செய்திகளை மட்டுமே சுமந்து வரக்கூடிய ஒரே ஒரு பத்திரிகை சுதேசமித்திரன் மட்டும்தான் வரும். அதிலும் பல இடங்களிலே கருப்பால் அழித்து வைத்திருப்பார்கள். பொது இடத்தில் இருக்கிற வானொலியின் செய்தி மட்டும்தான். ஆக விரும்பிய நூல்களை கொண்டு வர முடியுமா என்றால், ஈவன் பாவேந்தருடைய நூல்கள் கூட உள்ளே அனுமதி கிடையாது. மார்க்சினுடைய பெயரை பார்த்தாலே வெளியே தள்ளிவிடுவார்கள். பெரியார் என்ற பெயருக்கும் நூல்கள் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் எனக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், நான் அப்பொழுது எம்ஏ படித்து கொண்டிருந்த காரணத்தால் தேர்வு எழுதுவதற்கு சிறப்பு அனுமதி வேண்டும் என்று நான் கேட்டு எழுதியிருந்தேன். பொதுவாக சிறைச்சாலைக்கு சென்றவர்களில் சுபவி இருக்கிறார், நக்கீரன் கோபால் இருக்கிறார், வேறு யார் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. பெரிய அறையிலே இருப்பதை விட தனித்தனி அறைகளில் அடைப்பார்கள். நாங்கள் இருந்தது தூக்கு கைதிகளை அடைத்து வைக்கின்ற அந்த இடத்தை காலி செய்துவிட்டு மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை உள்ளே வைத்திருந்தார்கள். அந்த அறைகளுக்குள் மின்சார விளக்கு இருக்காது. 4 அறைகளுக்கு இடையில் ஒரே ஒரு குண்டு பல்பு தொங்கும். அந்த மங்கலான ஒளிதான் அங்கே இருப்பவர்களுக்கு. இரவு வெளியே நடமாட வேலையும் கிடையாது. 6 மணிக்கெல்லாம் கதவை பூட்டி விடுவார்கள். விடுகிற வரை மறுநாள் காலை 6 மணி வரை எல்லாம் அறைக்குள்ளே தான் நடக்கும். எதனால் என்று சொன்னால், உள்ளே இருக்கிற கைதி மின்சாரம் தொடர்பு இருந்தால் அதில் கை வைத்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடும் அல்லது தப்பிக்க வழிகாணக்கூடும் என்ற காரணத்தால் இந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உண்டு. ஆனால் எனக்கு தேர்வு வருகிறது என்பதற்காக சிறப்பு அனுமதி கொடுத்தார்கள். அந்த சிறப்பு அனுமதியில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்பது என்னுடைய அறைக்கு மட்டும் விளக்கு வெளிச்சம் கொடுத்தார்கள். ஆக அந்த இரவு நேரத்தில் என் அறையில் மட்டும் விளக்கு எரியும். நான் தேர்வு எழுதுவதற்காக முதல் முறை அனுமதி பெற்று பரோலிலே வெளியே செல்கிறேன். எம்ஏ 2ஆம் ஆண்டு. வெளியே செல்கிற போது எனக்கு கை விலங்கிட முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது மற்றவர்களெல்லாம் தடுக்கிறார்கள். என்ன இளைஞன் படிக்கிற பிள்ளையை போய் கையில் விலங்கிட்டு சாலையில் அழைத்து செல்வதா என்று சொல்லி பின்னர் விலங்கிடாமல் அழைத்து செல்கிறார்கள். அது பற்றி எழுதிய நூலைத்தான் நான் இப்பொழுது திரு கோபால் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது, என்ன நடந்தது என்பது பற்றி அது ஒரு சின்ன விவரம். அது பல பேருக்கு இன்றைக்கு தெரியாத ஒன்று. 6 துப்பாக்கி ஏந்திய போலீஸார் என்னோடு வருகிறார்கள் ஒரு வேனில். அது தேர்வு நேரம் என்ற காரணத்தால் நான் தினந்தோறும் கல்லூரிக்கு செல்கிற பேருந்து பக்கத்தில் போகிறது. அதற்கு பக்கத்திலேயே போலீஸ் என்னை அழைத்து செல்கிற வேனும் போகிறது, சினிமா காட்சியை போல. என்னோடு படித்த நண்பர்கள் அதில் தொங்கிக் கொண்டு வருகிறார்கள். நான் பத்திரமாக உள்ளே வேனுக்குள்ளே இருக்கிறேன். உள்ளே சென்று பார்த்தால் கல்லூரி வெறிச்சோடி கிடக்கின்றது. வெறிச்சோடி கிடக்கிறதே ஏன், இன்று விடுமுறையா தேர்வு நாள் ஆயிற்று என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. வந்திருக்கிறார்கள் எல்லோரும் மரத்துக்கு பின்னால் மறைந்து நின்று என்னை பார்க்க அஞ்சி தலையை மட்டும் நீட்டி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய குற்றவாளியை போல பார்க்கப்பட்ட நாட்கள் இது. எனக்கு வயது 21. முதல்வர் கூட பார்த்துவிட்டு நிமிர்ந்து போய் அந்த அறையில் எழுது என்று எனக்கு ஒரு தனி அறையை கொடுத்தார்கள். சுற்றிலும் போலீஸார் துப்பாக்கியோடு எழுத சொன்னார்கள். எனக்கு எழுதுகின்ற அளவிற்கு அந்த இடத்துல சிந்தனை எதுவுமே வரவில்லை. படித்ததெல்லாம் கூட நினைவுக்கு வரவில்லை. அரை மணி நேரத்தில் முடியாது என்று சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்து சிறையில் இருந்த மூத்தவர்களிடம் சொன்னது, எனக்கு எழுதுகிற மனநிலை இல்லை. அந்த இடத்துல இப்படி சுற்றிலும் போலீஸார் உட்கார்ந்து இருக்கிறார்கள், மனம் குழப்பத்தில் இருக்கிறது என்று சொன்னவுடன் நான் விடுதலையாகி சென்று நான் படிப்பை முடித்து நிச்சயமாக வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்றேன். எங்களுக்கு தெரியும், நீ கவலைப்படாதே என்றார்கள். ஆக அந்த தேர்வுக்கு எழுதப் போகிறேன் என்பதால் கொடுக்கப்பட்ட அந்த மின் இணைப்பு எனக்கு 1 வருடம் முழுவதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது என்ன செய்வது என்றால், மெல்ல சலுகையின் மூலமாக ஒவ்வொன்றாக நூல்களை கொண்டு வர ஆரம்பித்து எல்லா நூலையும் அப்போது படித்தோம். அப்போதுதான் கலைஞர் எழுதியிருந்த நெஞ்சுக்கு நீதி கூட முதல் பகுதி வந்து இருந்தது. அப்போ அரசு அவசர நிலை காலத்திற்கு முன்னால் நடந்தவரை அவர் எழுதியிருந்ததெல்லாம் வந்தது. தி. ஜானகிராமன் காண்டேகரில் ஆரம்பித்து
என்னோடு சிறையில் இருந்த காண்டேகர் என்பவரிடம் நான் ஒரு நாள் காண்டேகரை பற்றி பேசுகிற போது அவர் சொன்னார், காண்டேகரெல்லாம் உனக்கு தெரியுமா என்றார். உனக்கு தெரியுமா சொல் முதலில். காரணம் காண்டேகர் என்பதை எல்லோரும் படிக்க மாட்டார்கள். அவர் உடனே தன்னுடைய பெட்டியிலிருந்து ஒரு நூலை எடுத்து காட்டினார். ஏயாதி இருந்தது. நான் ஒன்றை எடுத்து காட்டினேன். அதுவும் கருகிய முட்டு என்ற நூல். அறிஞர் அண்ணாவை பார்த்து ஒரு இளைஞன் கேட்கிறார், நான் முதலில் படிக்க வேண்டும் என்றால் எதை படிக்க வேண்டும்? அவர் சொல்கிறார், வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் ஒரு மனிதன் கடக்கிற போது என்னென்ன அனுபவங்கள் ஏற்படும் என்பதை சொல்லக்கூடிய காண்டேகரின் கருகிய முட்டு நூல் படி என்று சொல்கிறார். அந்த ஆர்வத்தினால் நான் அதை தேடி பிடித்து பாப்பா சொன்னது மாதிரி நான் நூலகத்தில் இருந்து எடுத்து அப்படியே சிறைச்சாலை கொண்டு போய்விட்டேன். பின்னர் எங்களுடைய கருத்து பரிமாற்றம் தொடர்ந்தது. படிக்காத எழுத்தாளர்களே இல்லை என்கிற அளவிற்கு அந்த ஒரு வருடமும் படித்து பலவற்றை மனதில் ஏற்றோம். இலக்கியம், சரித்திரம், அங்கேயே எங்களுக்குள்ளே விவாதம் நடைபெறும். அந்த காலம் ஒரு பொற்காலம். பெயருக்குத்தான் சிறையே தவிர அறிவு வளர்ச்சி ஏற்படுவதற்கு அந்த சிறை எங்களுக்கு பெரிய அனுபவமாக இருந்தது. பாதையை தேர்ந்தெடுக்கிற போது முடிவு ரொம்ப முக்கியமான ஒன்று. ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதிய ஒரு கவிதை, 2 roads diverged in a wood. I chose the one less traveled by and that made all the difference என்பார். 2 சாலைகள் பிரிகிற போது எல்லோரும் பயணம் செய்த சாலையை தவிர்த்து யாரும் பயணம் செய்யாத பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுவே எல்லா மாற்றங்களுக்கும் காரணமாக மாறினது. சிறையிலிருந்து வந்து என்ன செய்யலாம் என்று நான் யோசித்த நேரத்தில் என்னை ஒத்தவர்கள் எல்லாம், என் வயதை ஒத்த அன்றைக்கு இருந்த சிலரெல்லாம் சொந்த வேலையை பார்க்க போன போது நான் அந்த சிறை வாசலிலேயே முடிவெடுத்தேன். 1 வருட காலம் என் இளமை காலத்தின் அற்புதமான நாட்கள் வீணாகி போயிருக்கிறது. என் விதவை தாய் ஒவ்வொரு வாரமும் உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதும் கண்ணீர் வடித்து அரை மணி நேரம் எட்டி நின்று பார்த்துவிட்டு போவதற்கு காரணமான அந்த காரணம் அரசியல் காரணம். என் தாய்க்கு ஏற்பட்ட நிலை இன்னொரு விதவை தாய்க்கு வரக்கூடாது. என்னை போல் ஒரு இளைஞனின் வாழ்வு கனவுகள் கருகி வேறு பாதையிலே சென்றுவிடக்கூடாது. இந்த அவலம் மாற வேண்டுமென்றால் ஜனநாயகம் இந்த நாட்டில் நிலைத்து நிற்க வேண்டும். அதை காத்து கொண்டிருக்கிற கலைஞருக்கு பின்னால் நடப்பதுதான் என் வேலை என்று நான் முடிவெடுத்து அன்று கிளம்பியவன் தான் என் பயணம் தொடங்குகிறது. தெளிவாக தொடங்கினேன். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லை. MA தேர்வு எழுதினேன், ஒரு முறை IAS எழுதினேன். ஆனால் அதற்குள்ளாக என் அரசியல் ஈடுபாடு, அரசியல் எனக்கு கொடுத்த அங்கீகாரம், கலைஞருடைய அரவணைப்பு, நான் முழு நேரமாக வேறு எந்த பணியிலும் கவனம் செலுத்தாமல் இதிலேயே வந்தேன் என்று சொன்னால், அங்கே படித்த நூல்களிலே இருந்த பலருடைய வரலாறு என்னை அந்த முடிவுக்கு ஆளாக்கியது. பெரியவர்கள் சொல்ல சொல்ல பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி சொல்ல சொல்ல அது உரமேறியது. தலைவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றார்கள். நல்ல கருத்தை சொல்கிற போது இந்த நாடு வரவேற்கிறதா? இது சீரிய சிந்தனை, உடனே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்களா? ரத்தன கம்பளம் விரித்து வைக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு திரைப்பட நடிகரை, அது தொடர்புடைய ஒருவரை இன்றைக்கு இந்த மேடையில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தால் கூட்டம் நிரம்பி விளைந்திருக்கும். நான் அது குறித்து கவலைப்படவும் இல்லை, ஒப்பிடவும் இல்லை. அந்த கூட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அது கூடி கலைகிற காக கூட்டம், இது கூடி பொழிகின்ற மேக கூட்டம். நூல் வாங்க வந்தவர்கள் இந்த உரையினையும் கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உட்கார்ந்திருப்பதை விட ஒரு ஆரோக்கியமான சூழல் ஒரு மாநிலத்திற்கு, மக்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னிலையில் நிற்கின்றது. அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிற போது, ஒரு கருத்தை சொல்ல முன்வருகிற போது எல்லோரும் வரவேற்பார்களா என்றால் இல்லை. இன்றைக்கு வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுகிற, கொண்டாடப்படுகின்ற, வரலாற்றிலே பதியப்பட்டு இருக்கின்ற வழிகாட்டிகளாக நாம் சுட்டிக்காட்டுகிற யாராக இருந்தாலும் வாழ்ந்த காலத்தில் போற்றப்படவில்லை. போற்றப்பட்டிருந்தாலும் நிந்திக்கப்பட்டது அதிகம். நிந்திக்கப்பட்டது என்பதை விட வேதனைகள் மிக அதிகம். இதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். சாக்ரட்டிஸுக்கு எந்த தண்டனை கொடுத்தார்கள்? அவர் செய்த குற்றம் என்ன? அரசை கவிழ்க்க சதி செய்தாரா? அந்த நாட்டில் ஏதாவது குழப்பம் விளைவித்தாரா? ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண மனிதனாக தெருவிலே நடமாடிக்கொண்டு, திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு இளைஞர்களை அழைத்து யோசியுங்கள், சிந்திக்க ஆரம்பியுங்கள், பகுத்தறிவை பயன்படுத்துங்கள், எதை யார் சொன்னாலும் உங்கள் மனதிற்கு ஏற்றதா என்று முடிவெடுங்கள் என்று பேச ஆரம்பித்த அந்த தலைவனுடைய சிந்தனை, அதன் விளைவு, அது பரவிய வேகம், இளைஞர்கள் அவர் மீது கொண்ட அந்த ஆதர்சத்தினால் ஆத்திரமுற்ற
ஆதங்கப்பட்ட அரசாங்கம் அவர் மீது வழக்கு தொடுத்தது, நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. இதைவிட ரொம்ப முக்கியம், அந்த காலத்திலேயே விசாரணை என்ற பெயரால் ஒன்றை நடத்தி வாக்கெடுப்பு நடத்தி சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது கிரேக்க நாட்டில். எப்படி நம்முடைய உத்தரமேரூரில் இருக்கிற கல்வெட்டுகள் சொல்லுகிறதோ, இங்கே பனை ஓலையை வைத்து வாக்கெடுப்பு நடத்தினார்கள் சோழர்கள் காலத்தில் என்று சொல்வதை போல 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சாக்ரட்டிஸுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அவன் நஞ்சறிந்து சாக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றத்தில் இருந்த அதிகமான ஜூரிகளின் எண்ணிக்கை. ஒரு 10-15 வாக்குகளில் சாக்ரட்டிஸுக்கு மரண தண்டனை கிடைத்தது. அவன் வேதனைப்படவில்லை, அதுதான் மிக முக்கியம். யார் ஒருவர் தெளிவாக பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு முடிவு எப்படி வந்தாலும் அது குறித்து அவர்கள் கலங்குவது இல்லை. என்னை ஊர் கொண்டாடவில்லை என்று வேதனைப்படுவது இல்லை. காலம் என்னை அங்கீகரிக்கும் என்று ஃபெடல் காஸ்ட்ரோ சொன்னதைப் போல, சரித்திரம் என்னை பற்றி சொல்லும் என்று சொன்னதைப் போல, சாக்ரட்டிஸ் எதை எதிர்பார்த்தாலோ தெரியவில்லை, கலங்கவில்லை. நான் இப்போது 2 செய்திகளை சொல்வேன். ஒன்று முதலில் இவரை பற்றியது. அவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடை பாருங்கள். சாக்ரட்டிஸுக்கு சிறையிலே கொண்டு போய் அடைக்கிறார்கள். அவர் நஞ்சறிந்து சாக வேண்டும், அதுதான் மரண தண்டனை, தூக்கிலே போடப்படுவது அல்ல. அது அந்த நாட்டினுடைய மரபு. அந்த நஞ்சினுடைய பெயர் ஹேம்லாக் என்பது. அவர் கேட்கிறார், இதை எப்படி சாப்பிடுவது என்று. உடன் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அருந்த வேண்டும். முதலில் உங்கள் கால்கள் மறக்கும், பின்னர் இடுப்பு வரை மரத்து போகும், பின்னர் மேலே மரத்து போகும், கை கால்கள் மெல்ல படுப்பீர்களானால் வலியே இல்லாமல் இறப்பு வரும் என்று சொன்னவுடன் அருந்த போகிறார். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நாளை காலை நீங்கள் அருந்தலாம், தண்டனை நிறைவேற்ற வேண்டிய காலம் நாளை காலை. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குறித்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்று இரவு வயது மூப்பின் காரணமாக இந்த கிழவன் இறந்து போவானே, ஆனால் இயற்கையாக கிரேக்க நாட்டின் சட்டத்தை இவன் அவமதித்தான் என்ற பெயர் எனக்கு வந்துவிடும். சட்டம் எனக்கு எந்த தீர்ப்பை தந்திருந்தாலும் நான் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவன் என்று தனக்கு எதிரான தீர்ப்பை நிறைவேற்றுவதில் கவனமுடன் இருந்தவர் சாக்ரட்டிஸ். நன்றாக தயவு செய்து கருத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல கருத்துக்களை சொன்ன காரணத்தினால் அன்றைக்கு சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொன்றார்கள். கொடுத்து கொன்றவர்கள் யார் என்று 2026 இந்த புத்தக திருவிழாவில் கூடியிருப்பவர்களுக்கு தெரியாது, ஆனால் சாக்ரட்டிஸுக்கு தெரியும், அவரை தெரியும். அதைத்தான் நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். அவருடைய நீதிமன்ற வாக்குமூலம், த டெப்போசிஷன் ஆஃப் சாக்ரட்டிஸ், அதைத்தான் நான் குற்றவாளி கூண்டில் சாக்ரட்டிஸ் என்று மொழிபெயர்த்து பூம்புகாரில் பின்னர் சுபவி அவர்களும் அதை பதிப்பித்திருக்கின்றார்கள். காரணம், அதில் முடிகிற போது அவர் ஒன்றை சொல்கிறார். அந்த நீதிமன்ற வாக்குமூலத்தில் முடிகிற போது 2 கருத்து சொல்கிறார். இந்த நீதிமன்றத்தாரை கேட்டுக்கொள்வேன், இங்கே கூடியிருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கு சொல்லிக்கொள்வேன் 2 செய்திகள். முதலில், உங்களை எதை செய்யக்கூடாது என்று சொன்னேனோ அதை நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் செய்வார்களானால் என் பிள்ளைகள் என்று கருத வேண்டாம், நான் உங்களை கண்டித்தது போல நீங்கள் அவர்களை கண்டிக்க வேண்டும். 2வதாக, நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள், பெரும்பான்மை உங்களுக்கு ஆதரவாக இருந்தது, சாக்ரட்டிஸ் சாகப் போகிறான் இன்றைக்கு, ஆனால் சரித்திரம் சொல்லும் யார் வாழப்போகிறான் யார் சாகப் போகிறான் என்று. நம்பிக்கை, தன் கொள்கையிலே கொண்ட உறுதி, இது என்னை ஒன்றும் செய்யாது, இந்த மனித வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் முடிந்து போகும். அறிஞர் அண்ணா சொல்வார், பிறப்பது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறைதான், அந்த உயிர் நல்ல காரியத்திற்காக போகட்டுமே என்று சொல்வதைப் போல இறக்கப் போகிறோம், என்றைக்காக இருந்தாலும் சரி. அது நம்முடைய செயலின் மூலமாக, அது நல்ல செயலின் மூலமாக, தெளிவாக தீர்க்கமாக சிந்தித்து செய்த அந்த செயலின் மூலமாக என்றால் வரவேற்க தயார் என்று சொன்ன மாண்பு அவரிடம் இருந்தது. இந்த சாக்ரட்டிஸை பற்றி சொல்கிற போது அவர் நிறைய பேசினார். நான் சொல்வது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவன் சாக்ரட்டிஸ், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் கன்ஃபூசியஸ், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தது புத்தர், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தது தொல்காப்பியர். எத்தனை ஆண்டு காலங்க, எத்தனை ஆண்டுகள், 25 நூற்றாண்டுகளாகின்றன. ஒருவன் தத்துவவாதி, ஒருவன் சிந்தனையாளன், ஒருவன் முதல்கரமாக புரட்சிகரமான கருத்துக்களை சொன்ன புத்தர், சாதி மத பேதமில்லை என்று சொன்ன புத்தர். தொல்காப்பியர் மொழிக்கு இலக்கணம் எழுதினார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி அப்போதே இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு வலிமையாக இருந்தது, செழுமையாக இருந்தது. இப்போது செய்தி அதுவல்ல.
இவ்வளவு பேசிய சாக்ரட்டிஸ் இவர் நிறைய எழுதியிருக்கிறார், நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், அவர் எழுதி கொண்டே இருக்கிறார், இங்கே இருக்கிற பலர் எழுதுகிறார்கள். சாக்ரட்டிஸ் ஒரு வார்த்தை கூட எழுதியதில்லை. பின்னர் அவரை பற்றி இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து பேசுகிறோம் என்றால், இதை போல அவர் பேசுகிற இடத்தில் ஒரு காலத்தில் ஒருவன் பின்னால் என்று கேட்கிறான். இவருடைய கருத்துக்கள் காற்றிலே கரையக்கூடிய வெறும் சொற்களாக இருக்கக்கூடாது, ஒலியாக இருக்கக்கூடாது. வந்திருக்கிறவர்கள் கேட்கிறார்களோ மனதிலே பதிகிறதோ இல்லையோ, இது சரித்திரத்திற்கு வேண்டும் என்று பின்னாலேயே எழுதி கொண்டு போகிறான். எதுவரை தெரியுமா? சிறையிலே அவர் நஞ்சருந்தி படுக்கிறவரை எழுதி கொண்டே போகிறான். அவன் பெயர் தான் பிளாட்டோ. பிளாட்டோ தான் அவருடைய முதல் மாணவன். அந்த பிளாட்டோவின் கதி என்னானது தெரியுமா? நட்டனிடத்திற்வேளை வைத்து ஏலம் போட்டார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக பேசுகிறான் என்று சொன்ன காரணத்தினால், த கிங் மஸ்ட் பி அ ஸ்காலர் அண்ட் எ ஸ்காலர் மஸ்ட் பி த கிங் என்று பிளாட்டோ சொன்னதற்காக கருத்து வேறுபாடு காரணமாக மன்னனுடைய தண்டனை விதிக்கப்பட்டு நட்டநெடுச்சாலையில் ஊர் மக்கள் முன்னால் ஒரு அடிமையைப் போல பிளாட்டோவை ஏலத்திற்கு விட்டார்கள். இது அறிஞர்களுக்கு நேர்ந்த கதி. ஆர்க்கிமிடிஸ் என்ன ஆனான்? ஆர்க்கிமிடிஸ் எல்லோருக்கும் தெரியும், கணித மேதை. ராமானுஜத்தை தெரியும், அவர் நிலை என்ன, அதெல்லாம் ஒரு புறம். நான் என்ன முடிவு ஏற்பட்டது என்பதற்காக சொல்கிறேன். ஆர்க்கிமிடிஸ் என்ற அந்த கணித மேதை மன்னனுடைய சந்தேகத்தையே தீர்த்தவன். படித்தவர்களுக்கு தெரியும், கணித மேதை முதலாக உலகத்தில் அவனை தான் குறிப்பிடுகிறார்கள். அவனை ஒரு நாள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுவதற்காக மன்னன் ஒரு காவலாளியை அணைத்து, அதுதான் கூட இருப்பவர்களை பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமாக நமக்கு பல எதிர்வினைகள் ஏற்படும். எத்தனையோ பேர் காட்டி கொடுக்கப்பட்டதும் கைவிடப்பட்டதும் குழப்பம் ஏற்படுத்தியதும் உடன் இருந்தவர்களால் மட்டும்தான். அதுபோல இந்த மன்னன் ஒரு ஏவலாளை அனுப்பி ஆர்க்கிமிடிஸை அழைத்து வா என்கிறான். மன்னனின் உத்தரவு இது, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அவன் காவலாளி மட்டுமே. நேராக போகிறான். போகிற போது அவர் எதையோ செய்து கொண்டிருக்கிறார். குனிந்து பார்க்காமல் யார் அது என்று கேட்கிறார். மன்னன் உங்களை அழைத்து வர சொன்னான். இப்பொழுது வர முடியாது, நான் முக்கியமான ஒரு கணித தீர்வில் இருக்கிறேன். பதில்: மன்னன் உத்தரவை மதிக்க மாட்டாயா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் யார் தெரியுமா? அவருடைய சேவகன் என்று சொல்லி கத்தியை எடுக்கிறான், தலையை சீவுகிறான், உருண்டு போகிறது. ஆர்க்கிமிடிஸ் என்ற பெரிய அறிஞனின் தலை ஒரு அறிவில்லாத சேவகனின் வாளினால் வெட்டப்பட்டது. அவனுடைய தலையெழுத்து. நான் சொல்வதெல்லாம் இதெல்லாம் கோரமான முடிவுகள். ஆனால் வாழ்க்கையிலே நின்று நிதானித்து போராடி வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிற போது அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எந்த பாதையாக இருந்தாலும் தேர்ந்தெடுங்கள், தெளிவாக தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுதற்கு பின்னால் அதில் குழப்பம் வர வேண்டாம், அதில் தீர்க்கமாக செல்லுங்கள். வருவது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்தால் வெற்றி நிச்சயம். வரலாறு பதிய வைத்துக் கொள்ளும். வருகிற போது இந்த திடல் எவ்வளவு பேரோடு இருந்தது, இப்போது எவ்வளவு பேரோடு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். வந்தபோது 10 பேர், இன்றைக்கு இதில் 3/4 பகுதி நிரம்பி இருக்கிறது. இதுதான் வெற்றி எங்களுக்கு. இந்த மேடையில் இன்னும் 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 பல பேர் வந்து பேசுவார்கள். வருகிற நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நூல்களை வாங்கி தரப்போகிறீர்கள். வாங்கி கொண்டு போய் அலமாரியில் அடுக்கி வைக்க சொல்ல வேண்டாம், தயவு செய்து படிக்க சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து வடபுலத்தில் ஒரு தலைவர், ஹரியானாவிலே ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் சௌதாலா என்பவர், அவரும் சரி, மறைந்த அம்மையார் சுஷ்மா சுவராஜ் அவர்களும் சரி, என்னிடம் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்வதற்கு முன்னால் குறைந்தது எதையாவது 20 பக்கங்கள் படித்துவிட்டு தான் உறங்குவோம். எதையாவது அப்படி படிக்கிற போது புதிய செய்திகள் தெரிய வரும், புதிய சிந்தனைகள் மலரும். அறிவு ஒளி பரவ பரவ அறியாமை இருள் அகலும். அறியாமை இருள் அகழ்ந்தால் நம்முடைய சிந்தனை தெளிவாகும். சிந்தனை தெளிவானால் சீர்மிகு கருத்துக்கள் உருவாகும். அந்த சீர்மிகு கருத்துக்கள் தனக்காக அல்ல, சமுதாயத்திற்காக, மக்களுக்காக, நாட்டுக்காக, இனத்திற்காக, மொழிக்காக என்கிற போது அது காலங்களை கடந்து நிற்கும் என்று சொன்னால் அதை செய்யக்கூடியது யார்? அந்த அறிவு ஒளி பரவ நூல்களை படிக்க வேண்டும் என்பதில் சுய சிந்தனை வேண்டும். அந்த கபிலா கூட பேசுகிற போது ஒன்றை சொன்னார், எனக்கு உடனே அண்ணாவை நினைவுக்கு வந்தது. நான் இடையில் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் பேசுகின்ற இந்த செய்தி இந்த தலைவர்களின் வரிசைகளுக்கு இடையில் இது கூட நான் சிந்தித்து வந்து பேசியதில்லை. பேசியதன் விளைவாக நான் பேசுகிறேன். பொதுவாக திட்டமிட்டு பேசுகிற பழக்கம் இல்லை. இங்கே நுழைகிற வரை இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டு தான் வந்தேனே தவிர இதைத்தான் பேச வேண்டும் என்று நான் திட்டமிட்டு வரவில்லை. ஆனால் எதிரே கூடியிருக்கிற நீங்கள் என்னை பேச வைக்கிறீர்கள்.
உங்களுடைய எதிர்வினை என்னுடைய கருத்துக்களை எந்த திசையில் அழைத்து போகிறது என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அதுபோல தான் இந்த பெண் பேசிய செய்திகளில் முதலில் சிங்கத்தை ராஜா என்றார், கேள்விக்குறியாக்கினார். இரண்டாவதாக தான் உண்டது போக மீதியை யார் உண்டாலும் பரவாயில்லை என்பதை பெருந்தன்மை என்று சொன்னார். அதை எதை வேண்டுமானாலும் செய்து அழைக்கலாம். நான் இங்கே அதை சொல்ல விரும்பவில்லை. நான் தின்றது போக மீதியை யார் வேண்டுமானாலும் தின்று போகலாம் என்பதற்கு பெயர் மெக்னானிமிட்டியா, ஐ டோன்ட் நோ. அறிஞர் அண்ணா சொல்வார், அவரிடம் கேட்டார்கள், நிறைய கேள்வி கேட்பார்கள், எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வார். அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்த போது, உங்கள் இந்திய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை சரியில்லை என்று விமர்சிக்கிறீர்களே, அது பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். அண்ணா சொல்கிறார், என் உள்நாட்டு பிரச்சனைகளை நான் அங்கே தீர்த்து கொள்வேன், வெளிநாட்டில் நான் பேச தயாராக இல்லை. அது பெருந்தன்மை. கேபிட்டலிசம், சோசலிசம், கம்யூனிசம், இதை விளக்குங்கள் என்கிறார்கள். நீ சொன்னதம்மா உதாரணம், சிங்கத்துக்கு உதாரணம். அண்ணா சொல்கிறார், ஒரு தேங்காயை கொண்டு போய் அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவர் ஆண்டவனுக்கு அதை உடைத்துவிட்டு ஒரு முடியை அவர் வைத்துக் கொள்வார், ஒரு முடியை உங்களுக்கு தருவார். முதலீடு உங்களுடையது, ஆனால் அது பாதி அவருடையது. கேபிட்டலிசம். கம்யூனிசம், சாலைகளை சிதர் தங்கையை உடைத்து யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்வது. சோசலிசம், வீட்டில் இருக்கிற தாயிடம் கொடுத்தால் அந்த தேங்காயை உடைத்து கொஞ்சம் சட்னிக்கு வைப்பார், கொஞ்சம் சமையலுக்கு வைத்துக் கொள்வார், கொஞ்சம் சாம்பாருக்கு வைத்துக் கொள்வார். ஒவ்வொன்றுக்கும் பகிர்ந்து எதில் எது அதிகம் சேர்க்க வேண்டும், யாருக்கு எதை தர வேண்டும் என்று பகிர்ந்து தருவது சோசலிசம், ஒரு தாயை போல என்று அண்ணா சொல்வார். ஆக ஒரு பொருளை யார் வேண்டுமானாலும் பிரித்து கொள்ளட்டும் என்று சொல்வது அல்ல. அண்ணாவை ஏன் இப்போது இங்கே மேற்கோள் காட்டுகிறோம்? அண்ணா மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன? 56 ஆண்டுகள் உருண்டோடு விட்டன. ஒரு மனிதன் மறைந்து அரை நூற்றாண்டுக்கு பின்னாலும் அண்ணாவில் பெயர் சொல்லாமல் அரசியல் இல்லை. அண்ணாவின் சிந்தனைகள் இல்லாமல் எதுவும் இல்லை. அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அன்றைக்கு அவர் சொன்னது எல்லாம் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அவர் சொன்னதெல்லாம் நடந்ததெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்றது. அதுபோலத்தான் இப்போது நான் சொல்வது, பெரியார் என்ற தலைவன் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்தது என்ன? யார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை இன்னல்கள், கொஞ்சமா நஞ்சமா? ஒரு முறை அவர் கூட்டத்திற்கு போகிற போது வழியிலே செருப்பு தோரணமாக கட்டியிருக்கிறார். எல்லாம் பீந்து போன செருப்புகள். அதை அறுத்தறிய போகிறார்கள் தோழர்கள். அதற்கு பெரியார் சொல்கிறார், பேசாம இரியா, அவன் உன்னை விட என் மீது அன்பு கொண்டவன். என்னையா அப்படி சொல்கிறீர்கள் என்ற போது, ஆமாம், நீ ஒரு 4 அணா கொடுத்து துண்டு வாங்கி வந்தாய், அவர் 8 அணா கொடுத்து மாலை வாங்கி வந்தார். அவன் இந்த பிஞ்சு போன செருப்புக்காக, அருந்து போன செருப்புக்காக எத்தனை குப்பை மேடுகளை தேடி தேடி கொண்டு வந்து கட்டினானோ தெரியவில்லை என்று சொல்கிற அந்த அணுகுமுறை இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்களை ஒரு தாசிக்கு பிறந்தவர் என்று சொல்லி பலகை வைத்திருந்தார்கள். எப்படியெல்லாம் அரசியல் இருந்திருக்கிறது பாருங்கள். நானெல்லாம் அதைத்தான் எண்ணிக்கொள்வேன். எப்பொழுதாவது இன்னல்கள் ஏற்பட்டால், சோதனைகள் வந்தால், அவமானங்கள் யாருக்காவது, கோபாலுக்கோ அல்லது சுபவிக்கோ எனக்கோ மற்றவர்களுக்கோ நேர்ந்தால், நான் எண்ணிக்கொள்வது, அண்ணாவை போல் ஒரு அறிஞன் இல்லை, அண்ணாவை போல் மென்மையானவர் இல்லை, அண்ணாவை போல் நல்லவர் இல்லை, அவருக்கே எதிரிகள் இருந்தார்கள். காந்தியிடம் சில விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவரை போல மக்களை ஒருங்கிணைக்கிற மாபெரும் சக்தி இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 3 குண்டுகள். இதுதான் கொடியவர்கள் தரக்கூடிய ஒன்று. அப்படித்தான் பெரியார். அவருடைய பெருந்தன்மை. மேடையிலே எழுத்தாளர்கள் மாநாடு நடக்கிறது, அதில் பெரியாரும் உட்கார்ந்திருக்கிறார். அதில் ஜெயகாந்தன் பேசுகிற போது பிராமண சமுதாயத்தினரை உயர்த்தி பேசுகிறார். எதிரே இருந்த கருஞ்சட்டை படையினர் கொந்தளித்து எழுகிறார்கள். பெரியார் கேட்டாராம், என்ன நடக்கிறது அங்கே? இல்லையா, உங்களை வைத்துக்கொண்டே அவர் பிராமணர் சமுதாயத்தை உயர்த்தி பேசுகிறார். பேசட்டுமே, அதற்குத்தானே அவர் வந்திருக்கிறார். அவர் கருத்தை அவர் சொல்வதற்குத்தானே வந்திருக்கிறார். அதையே நீங்கள் தடுக்கிறீர்கள். நான் வேண்டுமானால் விளக்கம் சொல்லிவிட்டு போகிறேன், என் முறை வருகிற போது உட்காருங்கள் என்று சொன்ன ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்தது. ஜெயகாந்தனுக்கு அவருக்கு முன்னாலேயே பேசுகிற துணிச்சல் இருந்தது. இவர் இருக்கிறாரே என்று கொஞ்சம் நடுங்குவது அல்லது பதுங்கிக் கொள்வது, கருத்துக்களை மறைத்துக் கொள்வது என்ற ஒரு போலி இல்லாமல், எனக்கு தோன்றியதை நான் சொல்வேன் என்று சொன்ன அந்த ஜெயகாந்தன், அந்த பெண் சொன்னதை போல அவருடைய கதைகள் எல்லாவற்றிலும் தலைப்புகளை நம்மை கவரும். அண்ணாவினுடைய கடிதங்களின் தலைப்பு அப்படித்தான் இருக்கும். கலைஞருடைய கடிதங்களின் தலைப்பு அப்படித்தான் இருக்கும். படிக்கிற போதே உடனே ஆர்வமாக இருக்கும். முதலாக கோபால் அவர்கள் அந்த பத்திரிகைக்கு பெயர் வைத்த போது அது ரொம்ப புதுமையாக வந்தது. அதே நேரத்தில் தான் ஜூனியர் விகடன் வந்தது. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவர் அந்த நக்கீரன் பெயரை எங்கிருந்து வாங்கினார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார் அல்லவா, அதுதான் அவருடைய சிறப்பு. இன்று வரை அவர் அந்த நிலையில் தான் இருக்கிறார்.
யாராக இருந்தாலும் சரி, பரமனாக இருந்தாலும் சரி, பாராளுகிறவனாக இருந்தாலும் சரி, எனக்கு தோன்றியதை நான் எழுதுவேன் என்று சொல்லுகிற அந்த நக்கீரனுக்கு ஈடாக இன்றைக்கு ஒரு இதழ் நடக்கிறது. அந்த துணிச்சலை பாராட்டுகிறோம். அந்த முயற்சிக்கு நாம் துணை நிற்க வேண்டும். அவருடைய எழுத்துக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து நாமும் நமதாக்கிக் கொள்ள அதை பாராட்டுகின்றோம். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். மறக்கப்பட்ட தென்னிந்திய விடுதலை வீரர்கள் என்று நான் பேசினேன். த அன்சங் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. வடக்கே இருக்கவர்களை மட்டுமே வாழ்த்துகிறீர்களே, பாராட்டுகிறீர்களே, நாங்களும் சேர்ந்து கொண்டாடுகிறோமே. என் மண்ணிலே பிறந்த வீரர்களை, தீரர்களை, வீராங்கனைகளை நீங்கள் மதிப்பதில்லை ஏன் என்று நான் கேட்டேன். அங்கே பேசியது நான், அதை நூலாக கொண்டு வந்திருப்பார் கோபால். நான் அவரிடம் சொல்லவே இல்லை. அவர் தன் கடமையாக அதை உணர்ந்தார். தமிழ்நாட்டு வீரர்களை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார் என்றால் அது அன்றைக்கு பேசியதோடு சில யூடியூப் சேனலில் வந்ததோடு முடிந்துவிடக்கூடாது என்று சில பத்திரிகைகளில் வந்ததோடு, விடுதலையிலே வந்தது, முரசொலியிலே வந்தது, அதுவல்ல, எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று நூலாக வெளியிட்டு இங்கே பதிப்பகத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறார். நான் நன்றி தெரிவிப்பேன். காரணம் என்ன? அதற்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நீண்ட காலமாக எனக்கு உறுத்தி கொண்டிருந்ததை நான் பேச தேர்ந்தெடுத்த மன்றம், சில பேர் 100 பேர் கூடுகிற இடம் அல்ல, சில 1000 பேர் கூடுகிற மன்றம் அல்ல, 140 கோடி மக்களுக்கு சட்டம் இயற்றுகிற மன்றத்தில் யார் இதை செய்கிறார்களோ, யார் செய்ய மறுக்கிறார்களோ அவருக்கு முன்னால் நின்று ஒரு தமிழன் பேசிவிட்டு வந்தேன். அதற்கு அவர் காட்டுகிற நன்றி, அவர் எனக்கு தெரிவிக்கிற பாராட்டு. அண்ணல் நபிகள் நாயகம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இறைவன் ஒருவனே என்று சொன்னவர், அதற்கு உருவம் இல்லையே என்று சொன்னவர். அவர் சொன்னது என்ன? திடீர் என்று சொன்னாரா? ஆம், திடீர் என்று தான் சொன்னார். அதுநாள் வரை அவர் வாழ்ந்த அரபு மண்ணில் பல பேருக்கு நம்பவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் என்று 365 நாளைக்கு 365 விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். சொல்வதை கேட்கிற அளவிற்கு சிந்தனை தெளிவு இல்லாதவர்கள். நல்லவற்றை சொன்னால் நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லுகிற மனநிலை இல்லாத காட்டுமிராண்டிகளைப் போல வாழ்ந்தவர்கள். மது அருந்திவிட்டு பச்சை மாமிசத்தை தின்றுவிட்டு சூதாடி கொண்டிருந்த மக்கள் முன்னால் போய் நின்று சொன்னார், இப்படி விக்கிரக வழிபாடு அல்ல, இறைவன் ஒருவனே என்று சொன்னபோது அவருக்கு பக்கத்தில் துணையாக நின்றது ஒருவர் கூட கிடையாது, அவருடைய மனைவியை தவிர. அன்றைக்கு ஒரே ஒரு துணை, தன் மனைவியோடு தன் தத்துவத்தை சோர்வறியாமல் இது சரியான பாதை என்று அவர் சொல்ல ஆரம்பித்ததன் விளைவு இன்றைக்கு உலகின் 78 நாடுகள் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றன. இயேசுநாதர் சொன்னார், சிலுவையிலே அறையப்பட்டார், என்னை சிலுவையிலே அறைந்தவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன மாண்பு இன்று வரை அவரையும் அவருடைய பாதையும் போற்ற வைக்கின்றது. அந்த வகையிலே தான் பல தலைவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆபிரகாம் லிங்கன் யார்? அவனை யார் ஏற்றுக்கொண்டார்கள்? 13 முறை தேர்தலில் தோற்றவன் ஆபிரகாம் லிங்கன் கடைசியாக அதிபராக வெற்றி பெறுகிறான். மனதில் கனண்டு கொண்டிருப்பதை நடைமுறைப்படுத்த கிடைத்த வாய்ப்பாக கருதுகிறான். நான் அரசியலுக்கு வந்தேன், என் மனதிலே எனக்கு ஏற்ற, எனக்கு பெருமை தரக்கூடிய அல்லது உணர்வு தரக்கூடிய கருத்துக்களை உள்ள கொள்கையுடைய இயக்கத்தில் என்னை இணைத்து கொண்டேன். அதன் வளர்ச்சியில் நானும் ஒருவனாக பயணித்தேன். என்னுடைய வளர்ச்சிக்கு அந்த இயக்கம் பெரிதாக இருந்தது. நான் நாடாளுமன்றம் செல்கிறேன் என்றால் ஏதோ பெருமைக்குரியவனாக அல்ல, இந்த கொள்கைகளை சொல்லுகிறவனாக, இந்த மண்ணிலே வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறவனாக, எது செய்ய வேண்டுமோ அதை பேச வேண்டும் என்ற உணர்வோடு நான் அங்கே செல்லுகின்றேன். எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அதுபோல ஆபிரகாம் லிங்கன் முதலில் ஒரு வழக்கறிஞர். அவரை பற்றி தவறாக சொல்வார்கள், செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு என்று. அதெல்லாம் கிடையாது. அவருடைய அப்பா மர வேலை படகுகள் எல்லாம் செய்கிறவர். வேறையோ போட்டு குழப்பி ஆளாளுக்கு சினிமாவிலே கூட வசனம் வரும், செருப்பு தைக்கிறவனின் மகனாக பிறந்தவன் அமெரிக்க நாட்டின் அதிபராக மாறினான். அல்ல, அந்த ஆபிரகாம் லிங்கன் கடும் சோதனைகளுக்கு பின்னால் அதிபராகிறார். அவர் அந்த நிலைக்கு வந்ததற்கு மனதிலே ஒரு கனவு கனன்று கொண்டிருக்கிறது. எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நான் இதை செய்ய போகிறேன் என்று ஒரு பெரிய சரித்திர சாதனையை நீங்கள் முன்னால் சொன்னால் கூட இந்த உலகம் ஏற்காது, வரவேற்காது, பாராட்டாது. மாறாக அதை சீர்குலைக்க நிறைய பேர் வருவார்கள். கருவாக இருக்கிற போது தெரிந்தால் கலைத்து விடுவார்கள், உருவானதற்கு பின்னால் கொண்டாடுவார்கள். இதுதான் உலகம். அவன் வழக்கறிஞராக ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு போகிறான். வேறு ஒரு வழக்கிற்கு
அப்போது அங்கே ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கவில்லை. ஒரு முறையிட வந்த அந்த மனிதன் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த நீக்ரோ. அவன் நீதிபதியிடம் கதறி கண்ணீர் விட்டு மன்றாடி கேட்கிறான், ஐயா, நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் இதோ எதிரே நிற்கிற அவருடைய பண்ணையில் வேலை செய்கிறோம். இரவு பகலென கருதாமல் வேலை செய்கிறோம். எவ்வளவு செய்தாலும் அவருக்கு வேறு ஏதாவது கோபம் வந்தால் கூட சாட்டையால் சவுக்கால் அடிக்கிறார், வாங்கிக் கொள்கிறோம். என் பிள்ளைகளை பட்டினி போடுகிறார், சகித்துக் கொள்கிறோம். நான் ஒன்றுமே கேட்கவில்லை. அவர் அடிக்கட்டும், துன்புறுத்தட்டும், ஆனால் பார்க்கிற வேலைக்கு சம்பளமாவது கொடுக்க சொல்லுங்கள். நானாவது என் பிள்ளைகளுக்கு வயிறார ஏதாவது கொடுப்பேன் என்று கண்ணீர் மல்க மன்றாடுகிற போது நீதிபதி தீர்ப்பு சொல்கிறார், நீ கேட்பது உரிமை. இந்த மண்ணில் உன்னை போன்றவனுக்கு உரிமை என்பது கிடையாது. நீங்கள் தட்டுமுட்டு சாமான்களைப் போல ஒரு பொருளாக கருதப்படுவீர்களே தவிர மனிதன் என்ற அடிப்படையில் இந்த நாட்டு அரசாங்கத்தின் சட்டம் இல்லை. எப்படி சுயமரியாதை திருமணத்தினுடைய வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், உங்கள் தலைவர் இதை சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் ஏற்றிருக்கலாம், ஆனால் சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இது செல்லாத திருமணம் என்று நீதிமன்றம் சொல்லி அந்த திருமணங்கள் எல்லாவற்றையும் செல்லாதாக்கியதல்லவா? சுயமரியாதை திருமணத்தில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இல்லீகல் சில்ட்ரன் என்பதை போல கருதப்பட்டதல்லவா? அது மாதிரி சட்டம் சொல்லவில்லை. இந்து திருமண சட்டம் இதை சொல்கிறது, அதை நீ செய்யவில்லை என்று நம்முடைய நாடு சொன்னதை போல அமெரிக்க நாட்டின் நீதிமன்றம் சொன்னது, நீ இங்கே மனிதன் அல்ல, நீ ஒரு அடிமை, நீ இடி வேலைகள் செய்ய வேண்டும், எவ்வளவு கொடூரமாக நடத்தினாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் வழக்கிற்கு தொடர்பில்லாத ஆபிரகாம் லிங்கன் எழுந்து வெளியே செல்கிற போது தன் கோட்டை மேலே போட்டுக்கொண்டு செல்கிறான், இனி என் வேலை இந்த இனத்திற்கு விடுதலை வாங்கி தருவதுதான் என்று. அப்போ அந்த நேரத்தில் அவன் வெறும் வழக்கறிஞர். இப்போது இங்கே நான் பார்க்கிறேன், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் யார் எவர் எனக்கு தெரியாது. நீங்கள் அடையாளம் தெரியாத சாதாரணமான ஒரு மாணவ மாணவியாக இருக்கலாம், பிறர் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு பெரியவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன ஆபிரகாம் லிங்கன் எப்படி வேறு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மனம் மாறி வெளியே சென்று இனி என் வேலை வழக்கறிஞர் வேலை பார்ப்பதல்ல, இந்த இனத்திற்கு விடுதலை தேடி தருவது என்று அமெரிக்க நாட்டின் அதிபராக மாறி விடுதலை வாங்கி தந்தானோ அதை போல நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கை குறிக்கோளோடு மாற வேண்டும். நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இங்கே பேசப்படுகின்ற பலருடைய கருத்துக்கள் என்பவை உங்களுக்கு அப்படித்தான் பயன் தர வேண்டும். வந்தோம், கேட்டோம், சென்றோம் என்று இல்லாமல் அது மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் முதலில் கேட்ட பொதுக்கூட்டம் பெரியாருடைய கூட்டம். அன்றைக்கு மாறியது என் பாதை. திமுக என்ன என்பதை எனக்கு சொல்லி தந்தது என் தாய் 9 வயதில். இந்த ரெண்டும் என் மனதில் விழுந்த விதைகள் ஆழமாக பதிந்தது. அதுபோல இன்றைக்கு நான் பேசுகிறேன், நேற்றும் இன்றும் பல பேர் பேசியிருப்பார்கள், இன்னும் வருவார்கள். கேளுங்கள். உங்கள் மனதிலே கனவுகளை, லட்சியங்களை, சாதனையை வளர்த்து, அது முன்னவரும் செய்யாததாக, எவரும் செய்ய முன்வராததாக, ஆனால் அவசியம் செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என்பதாக. ஆபிரகாம் லிங்கன் வெற்றி பெறுகிறான், அதிபராகிறான். அவனுடைய கெட்டிஸ்பர்க் உரை வரலாற்றின் சிறப்புமிக்க உரைகளில் ஒன்று. அந்த உரை மொத்தம் எவ்வளவு நேரம் தெரியுமா? வெறும் 274 வார்த்தைகள் தான், 274 சொற்கள் தான். எதிரே இருந்தவர்கள் கைத்தட்டக்கூட இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். கூடியிருந்த யாரும் கைத்தட்டவில்லை. புகைப்பட நிபுணர் கேமராவை சரிப்படுத்துவதற்கு முன் பேச்சை முடித்து விட்டார். மிக குறைவான நேரம் பேசிய அந்த உரைதான் இன்றைக்கு உலகின் தலை சிறந்த உரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது, லிங்கனின் கெட்டிஸ்பர்க் உரை. விவேகானந்தர் சிகாகோ உரை என்பார்கள். உலக மத மாநாட்டிலே அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் போற்றப்படுகிறது. அவர் யார் என்று உலகத்திற்கு வழிகாட்டியது என்பார்கள். அது குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் முதலாக அங்கு சென்றது ராமநாதபுரம் மன்னர் சேதுபதியினுடைய பொருளுதவியினால் அங்கு செல்கிறார். வெளிநாட்டுக்கு செல்கிறார், அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார். நம்மை அடுத்து பேச அழைத்து விடுவார்களோ என்று நகர்ந்து கடைசியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய மாநாடு, இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய மத தலைவர்கள், இதில் நாம் என்ன பேசுவது என்று அச்சத்தின் காரணமாக, கூச்சத்தின் காரணமாக நகர்ந்து உட்கார்கிறார். கடைசியாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொல்கிறார், அடுத்து நீ பேச வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பை இழப்பீர்கள் என்று சொன்னதற்கு பின்னால் பேச முன்வந்து அவர் ஆற்றிய உரைதான்
இன்றைக்கு உலகின் தலை சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்ற இடத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்தவுடன் அது அவனுக்கு புதிய அணுகுமுறையாக இருந்தது. கட்சியில் இருப்பவர்களை தொண்டர்கள் என்று அழைத்த நேரத்தில் தம்பி என்று உறவு முறை சொல்லி அழைத்த அண்ணா எல்லோருடைய மனதிலும் பதிந்தார். தங்கையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கலைஞர் உடன்பிறப்பே என்று சொன்னவுடன் பெண்களும் சேர்ந்து இணைந்தார்கள். நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று சொல்லுகிற உணர்வு அரசியலில் தழைக்க ஆரம்பித்தது. ஆக தலைவர்கள், அது நபிகள் நாயகமா, பெரியாரா, அண்ணாவா, கலைஞரா, ஆபிரகாம் லிங்கனா, சாக்ரட்டிஸா, பிளாட்டோவா, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், வாழ்ந்த காலத்தில் சந்தித்தவை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. ஆனால் கொஞ்சம் கூட கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவர்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பாரதியாருடைய நூல்கள் எத்தனை கடைகளில் இருக்கு? எல்லா கடைகளிலும் சற்றேறக்குரிய ஏதாவது ஒரு பதிப்பு இருக்கும். அவருடைய கவிதைகள் இருக்கும், பாவேந்தருடைய கவிதைகள் இருக்கும். ஆனால் பாரதியார் வாழ்ந்த காலத்தில் சொன்ன வார்த்தை பைத்தியக்காரன், அவன் போதைக்கு அடிமையானவன், அவன் இந்த இடத்திற்கு வாழ்வதற்கு பொருத்தமில்லாதவன். நிந்தித்தார்கள், தூசித்தார்கள், வறுமை வாட்டியது, கொஞ்சம் கூட அவன் மாறவே இல்லை. வெள்ளையர்களின் குதிரைகளின் குளம்படிகள் விடுதலை போராட்ட வீரர்களை துவம்சம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் எட்டயபுரம் குளக்கரையில் உட்கார்ந்து கொண்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடியவனை பைத்தியக்காரன் என்று தானே சொல்வார்கள். தெருவிலே அங்கே வெள்ளையன் சுட்டு கொண்டிருக்கிறான், குதிரைகள் துவம்சம் செய்கிறது, இவன் விடுதலை அடைந்து விட்டோம் என்று பாடுகிறான் என்றால் அது தொலைநோக்கு பார்வை, இது நடக்கும் என்று நம்பினான். வெள்ளை பரங்கி துரை என்ற காலமும் போச்சே, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே என்றவுடன் இருவருக்குமே அவர் மீது கோபம் வந்தது. பத்திரிகை நடத்தினார், அதற்காக பல பேரிடம் கையேந்தினார், கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. சோற்றுக்கு வழி இல்லை என்ற மனைவி சொன்ன நேரத்திலே அவரும் சேர்ந்து துவண்டாரா என்றால் இல்லை. அங்குதான் அவர் பராசக்தியை வழிபடுகிறவர். போய் பராசக்திக்கு முன்னால் என்று பேசுகிறார். பராசக்தி, இந்த உலகை உய்விக்க வந்த என்னை உப்புக்கும் புளிக்கும் பாட வைத்து விடாதே, உன்னை எச்சரிக்கிறேன், நான் நாத்திகனாகி விடுவேன். என்ன ஒரு துணி பாருங்கள். பராசக்தியிடம் போய் என் வறுமையை தீர் என்று சொல்லவில்லை, நான் ரொம்ப வேறு நோக்கத்திற்காக பிறந்தவன், என்ன போய் சராசரி கவிதை எழுத வைத்து விடாய் போல இருக்கிறதே, ஜாக்கிரதை, உன்னை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் தான் இருந்தது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மேடைகளிலே நீங்கள் முழங்குகிறீர்களே, எத்தனை பேர் பள்ளிகளை பிள்ளைகள் பாடமாக ஒப்பிக்கிறார்களே, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் யோசியுங்கள். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி மிக உழன்று நரை கூடிக்கிழ பருவமெய்தி பின் கூற்றுக்கு இறையென மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா? படிப்படியா வர்றாரு பாருங்க. சும்மா சோறு தர்றது தான் வேலை, கஷ்டங்களுக்கு ஆளாகிறது, வயதாகிறது, இப்படியா இருந்து போய் சேர்றதை விட நான் அதுக்கு இல்லை, நான் இது அப்படிலாம் வீழ மாட்டேன் என்று சொன்ன காரணத்தால் பாரதி வாழ்கிறான். கடைசியாக அவனை காட்டுக்கு சுமந்து சென்ற நேரத்தில் பின்னால் சென்றவர்கள் வெறும் 14 பேர். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு செல்வீர்களே, ஆனால் எல்லா வெளிநாடுகளிலும் பாரதி மன்றம் இருக்கிறது, தமிழ் மன்றம் இருக்கிறது, எங்களுடைய இயக்க தலைவர்கள் பெயரால் இருக்கிறது. ஆனால் எல்லா ஊர்களிலும் பாரதி மன்றம் இருக்கும். ஆக வெளிநாடுகளில் பரவிட்டார், தமிழ் மேடைகளில், கவிதை அரங்குகளில், நூல்களில், எல்லா இடங்களிலும் பாரதி. ஆனால் வாழ்ந்த காலத்தில் வீடு வறுமை. நான் இன்னொரு துணை செய்தியும் சேர்த்து சொல்கிறேன், சொல்லாமா? பெண்களுக்காக சொல்வேன். நான் பாரதியை பற்றி என்று பேசுகிறேன், பாரதியின் நூல்களை பற்றி சொல்கிறேன். அந்த நூல்கள் நமக்கு எப்படி கிடைத்தன தெரியுமா யாருக்காவது? அவன் வாழ்கிற காலம் வரை அதை பதிப்பிக்கவில்லை. இந்த பெண் சொன்னார் மாப்போசியை பற்றி, எழுதினார் 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 என்று. நாங்களும் இன்னும் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த பழைய பழக்கம் கொஞ்சம் அதிகமாக போனவர்கள் கணிப்பொறியிலே தட்டச்சு செய்கிறார்கள், நான் தொலைபேசியிலே அதை செய்து விடுவேன். ஆனால் இன்னும் எழுதுகிற பழக்கம் எங்களை விட்டு போகவில்லை. பாரதி எழுதி 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 குவித்து வைத்திருந்தான். எப்படி பிளாட்டோ சாக்ரட்டிஸினுடைய குரல் காற்றாட ஒளியாக தேய்ந்து விடக்கூடாது என்று கருதினானோ, அதை போல இவன் எழுதி வைத்த இந்த எழுத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், நான் முரசொலிக்கு ஏதாவது கட்டுரை எழுதுகிற போது என் மனைவி இருந்த நாட்களில் பின்னால் வந்து எட்டி பார்ப்பாள், தொந்தரவு செய்யாதே என்பேன். என்ன எழுதுகிறீர்கள் என்று பார்க்கலாம் என்று வந்தேன். தொந்தரவு செய்யாதே என்று சொன்னேன். அடுத்து அவள் சொல்வாள்,
சரி எழுதி முடித்துவிட்டு உங்கள் குரலிலே படித்து காட்டுங்கள், அதுதான் கேட்க நன்றாக இருக்கும், நான் இடையூறு செய்யவில்லை என்று போய்விடுவாள். பின்னர் அவள் மறைவுக்கு பின்னால் நான் அவளுக்காக எழுதியதை நான் பின்னாளில் சொன்னேன். நான் எழுதிய மற்றவற்றையெல்லாம் படிக்க சொல்லி கேட்பாயே, உனக்காக எழுதி வைத்ததை நான் படிக்கிற போது கேட்பதற்கு நீ இல்லையே என்று நான் எழுதினேன். அதே போல அவன் எழுதிய போது பக்கத்தில் இருந்தது, அவன் வீட்டில் உட்கார்ந்து பாடிய போது அதை கேட்ட அவன் மனைவி செல்லம்மா, இந்த காகிதங்கள் வெறும் சாதாரணமான வீசைக்கு போய்விடக்கூடாது என்று அதையெல்லாம் சேர்த்து கடன் வாங்கி பிச்சை எடுத்து தெரிந்தவர்களிடமெல்லாம் பணம் வாங்கி அந்த அம்மையார் பதிப்பித்த நூல்கள் தான் இன்றைக்கு பாரதியின் நூல்களாக நமக்கு வந்திருக்கிறது. பட் ஃபார் செல்லம்மா there is no பாரதி. இப்போது நக்கீரன் கோபால் பதிப்பித்திருக்கிற அந்த நூலின் ஒரு முக்கியமான பகுதி வரும், செண்பகராமன். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன், பலர் கேட்டிருக்க மாட்டீர்கள், பலர் செய்திகளை பார்த்திருக்க, இப்போது கூட இதை பார்த்தால் நீங்கள் யூடியூபுக்கு போனால் அது கிடைக்கும். பல பேர்களை பற்றி சொன்னேன். அதில் ஒருவன் திருவனந்தபுரத்திற்கு பக்கத்திலே பிறந்து இளவயதில் பள்ளிக்கூடத்திலே தொந்தரவு தருகிற மாணவனாக கருதப்பட்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முதலாக தந்து மாணவர்களை திரட்டிய காரணத்தினால் வீட்டார் எப்படி இந்த பிள்ளையை சமாளிப்பது என்கிற போது ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த உளவாளி ஒருவன், நீ சாதாரணமான ஆள் அல்ல, அந்த கணிக்கிறது தான் இருக்கிறது, சரியானவனை சரியானவன் கண்டுபிடிப்பார்கள், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ வேறு மாதிரி வர வேண்டியவன், அதற்கு முதலில் உனக்கு உலக பார்வை வேண்டும், வா என்னோடு என்கிறான். மகிழ்ச்சியோடு அந்த சிறுவன் கிளம்புகிறான். போனவர்கள் நேராக இத்தாலிக்கு போகிறார்கள். இத்தாலியிலே அவன் பல மொழிகளை கற்கிறான். அங்கிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு போகிறான். நான் சுருக்கி சொல்கிறேன். கெய்சர் மன்னரின் நம்பிக்கைக்குரியவனாக மாறுகிறான். அவனுடைய படை தளபதியாக, கப்பல் படை தளபதியாக மாறுகிறான். வெள்ளையர்கள் எதிர்ப்பு மட்டும் மனதிலேயே கனன்று கொண்டிருக்கிறது. எம்டன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாராவது ரொம்ப தீர்க்கமாக பெரிய வேலை செஞ்சா பெரிய எம்டனா என்று கேட்பார்கள். அதனுடைய பொருள், எம்டன் என்பது ஒரு கப்பலின் பெயர், ஜெர்மன் நாட்டின் போர்க்கப்பல். அதற்கு தலைமை தாங்கி வந்த தளபதியாக வந்த செண்பகராமன் சென்னை கடற்கரையில் நின்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் குண்டு வீசுகிறான். அந்த இடம் இன்னும் அடையாளத்தோடு இருக்கிறது. கட்டடம் பாதிக்கப்படவில்லை. பக்கத்தில் இருந்த பர்மா ஷெல் என்ற எண்ணெய் கிடங்குகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு தந்திரமாக தப்பித்து மீண்டும் போய்விடுகிறான். அவன் பின்னாளில் கெய்சருக்கு பின்னால் வந்த ஹிட்லரோடு நெருக்கமாகிறான். ஹிட்லருக்கு அவன் மீது ரொம்ப மரியாதை, அன்பு எல்லாம் உண்டு. ஒரு நாள் பேசுகிற போது, என் நாட்டு விடுதலைக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நான் உங்களுக்காக சேவை செய்திருக்கிறேன், இந்த நாட்டுக்கு நான் உழைத்திருக்கிறேன், என் அறிவு பயன்பட்டு இருக்கிறது, என் நாட்டு விடுதலைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஹிட்லரிடம் சொல்கிற போது ஹிட்லர் சொல்கிறான், நீங்கள் கேட்பதெல்லாம் சரி, ஆனால் இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு லாயக்கற்றவர்கள் என்பது என் கருத்து என்கிறான். உடனே இவனுக்கு கோபம் வருகிறது. ஹிட்லர் உலகை நடுங்கச் செய்கிறவன், ஜெர்மனி நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்றவன், அந்த மண்ணின் நாட்டின் முடிசூடா மன்னன், எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற அவனிடம் இவன் சொன்னது, நீ சொன்னது தவறு, மன்னிப்பு கேள், என் நாட்டு மக்களை இழிவுபடுத்தியது நீ யாராக இருந்தாலும் நீ மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்று நிர்பந்தித்து அதை கடிதமாக எழுதி கொண்டு வாங்கி கொண்டு வந்த வீரன் செண்பகராமன். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அவனை தெரியும்? நான் பாரதியை சொல்கிற போது வஉசி வரிசையாக போவேன், நேரம் இல்லை, ஒரே நாளில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, அவசியமும் இல்லை. இந்த தொடர் ஓட்டத்தில் உங்கள் சிந்தனை செல்ல வேண்டும். நாங்கள் சொன்ன இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பலவற்றை தெரிந்து கொள்ள முயல வேண்டும். ஹிட்லரிடம் மன்னிப்பு கடிதம் கேட்டு வாங்கி வந்து விட்டானே தவிர ஹிட்லருக்கு உறுத்துகிறது. இதனால் வரை எவனிடமும் தலை வணங்கியதில்லை, பணிந்து பேசியதில்லை. என்னை ஒருவன் மிரட்டி எழுதி வாங்கி கொண்டு போய்விட்டானே என்று உடனே நாசிக்களை அனுப்பி எப்படியாவது அந்த கடிதத்தை கைப்பற்றி வாருங்கள் என்று அனுப்புகிறான். கடிதத்தை கைப்பற்றுகிற முயற்சியில் அது முடியாத நிலையில் நாசிக்கள் அவனுக்கு மெல்ல கொல்லுகிற விஷத்தை தருகிறார், நஞ்சை தருகிறார். அதன் விளைவாக அவன் மெல்ல உடல் நலிந்து சாக போகிற நேரம் 1934, விடுதலைக்கு முன்னால் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெர்மன் மண்ணில் இறக்கிற போது அவனுடைய மனைவி லக்ஷ்மிபாய், மும்பையிலே பிறந்து வளர்ந்த ஒரு பார்சியின பெண், வாழ்ந்தது 3 ஆண்டு காலம் மட்டுமே. திருமணமாகி அவரோடு வாழ்ந்தது வெறும் 3 ஆண்டுகள் மட்டுமே. அந்த பெண்ணிடம் அவர் சொல்கிறார், என் விருப்பம் இந்த நாட்டிலிருந்து சொந்த நாட்டுக்கு எப்படி போக வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா? இந்திய நாட்டு சுதந்திர போர்க்கப்பலில் நான் உரிமையோடு செல்ல வேண்டும் என்று எண்ணினேன். எதுவும் கைகூடாமல் இப்படி முடிவு ஆகிவிட்டது என்று சொல்லி மாண்டு போகிறான்.
சொன்னது மனைவியிடம் மட்டும்தான். மீண்டும் சொல்கிறேன், பெண்கள் குறித்து கொள்ளுங்கள். உங்களைப் போல் வைராக்கியமானவர்கள் யாரும் இல்லை. உங்களைப் போல் மன உறுதி படைத்தவர்கள் யாரும் இல்லை. உங்களைப் போல் போராட்ட குணம் படைத்தவர்களும் யாரும் இல்லை. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஒரு தாயினால், விதவை தாயினால் வளர்க்கப்பட்டவன். என் தாய் விதவையான போது வயது 29. இன்றைக்கு நிற்கிற திருச்சி சிவாவுக்கு காரணம் அந்த தாய் தான். என் அரசியல் பாதையில் நான் தடம் மாறாமல், தடுமாறாமல், எந்த சலனமும் இல்லாமல் சென்றதற்கு என் மனைவி காரணம். இருவரும் பெண்கள் தான். அதனால் தான் சொல்கிறேன், உங்களுடைய மன உறுதி, வைராக்கியம், நீங்கள் நினைத்தால் எதையும் செய்வீர்கள். அதற்கு உதாரணம் தான் செல்லம்மாவை சொன்னதைப் போல லக்ஷ்மிபாயிடம் சொல்லிவிட்டு இறந்து போகிறான் செண்பகராமன். அது அவனுடைய கவலை, ஆதங்கம், வேறு ஒன்றுமே அவன் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெண் அவனை எரித்து அந்த சாம்பலை ஒரு கலசத்தில் வைத்து கொண்டு ஹிட்லருக்கு தெரியாமல், நாசிகளுக்கு தெரியாமல், பல பாதைகளில் பல தடங்கல்களை தாண்டி தாண்டி இந்தியாவிற்கு வந்து விடுகிறார். வந்து மும்பையில் தன் தாயோடு தங்கியிருக்கிறார். நன்றாக கவனிங்கள், இறந்து போனது 34, நாடு விடுதலை அடைந்தது 47. விடுதலை அடைந்ததற்கு பின்னால் மும்பையில் இருந்த பெரிய பெரிய தலைவர்களிடம் போய் சொல்கிறாள், தெரியும் அவரை பற்றி என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்கிறார்கள். ஒவ்வொருவராக முறையிடுகிறாள். என் விருப்பம் இல்லை, என் கணவனின் கடைசி ஆசை சுதந்திர போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று, அது நிறைவேறாமல் போனது என்று சொல்லி கடைசியாக 1968 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இவருடைய அந்த உணர்வை புரிந்து, செண்பகராமனின் தியாகத்தை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று டெல்லி INS டெல்லி என்ற போர்க்கப்பல் மும்பையில் இருந்து அதை சுமந்து கொண்டு திருவனந்தபுரம் குமரிக்கு அருகில் இருக்கிற கரணை ஆற்றங்கரையிலே கொண்டு வந்து அவனுடைய சாம்பலை கரைத்ததற்கு அந்த பெண் காத்திருந்த காலம் 34 ஆண்டுகள். செண்பகராமனின் வீரமும் தியாகமும் ஒன்று. ஆனால் லக்ஷ்மிபாய் அவனுக்காக, தன் கணவனுக்காக, அவன் யார், அவன் உயர்வு என்ன, அவன் குணம் என்ன, தீரம் என்ன, அவன் புகழ் என்ன, அவன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று காத்திருந்தாளே, அவளை நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். இந்த நாடு வணங்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் போற்ற வேண்டும். செல்லம்மா இல்லை என்றால் பாரதி இல்லை, லக்ஷ்மிபாய் இல்லை என்றால் செண்பகராமன் இல்லை, இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். அதைத்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன், வயிற்றெரிச்சலோடு பேசினேன், வேதனையோடு பேசினேன், ஆதங்கத்தோடு பேசினேன். அதை கேட்டுவிட்டு உணர்ச்சி வசப்பட்ட நக்கீரன் கோபால் அவர்கள் தொடராக வெளியிட்டதோடு இல்லாமல் அதை தொகுப்பாகவும் வெளியிட்டிருக்கிறார். இப்போது நான் சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஒரே இடத்தில் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் பேசியிருக்கிறோம். வழக்கத்திற்கு மாறாக நான் அதிக நேரம் பேசியிருக்கிறேன். நான் வழக்கத்திற்கு மாறாக அல்ல, இங்கு பேசுவதற்கு மாறாக நான் பேசியிருக்கிறேன். ஆனால் பேசிய கருத்துக்கள் எதுவும் வீணானவை அல்ல, எதுவும் தேவையில்லாததல்ல, உங்களுக்கு தெரிய வேண்டியவை, மறைக்கப்பட்டவை, மறக்கப்பட்டவை, தெரிந்து கொள்ளாமலே போனவை. தலைவர்கள் என்று வாழ்ந்தவர்கள், தலைவர்களாக வாழாதவர்கள், இன்றைக்கு தலைவர்களாக நிலைத்து புகழ் பெற்றிருக்கிற எல்லோரும் வாழ்க்கையில் சந்தித்தது சோதனைகள், நிந்தனைகள், பல்வேறு அவமானங்கள். கடைசி நாள் வரை கேவலமாக தூக்கி எறியப்பட்டவர்கள் 1000-100 ஆண்டுகளை கடந்து வாழ்கிறார்கள் என்றால் தீர்க்கமான முடிவும் உறுதியான செயல்பாடும் எதை கண்டும் கலங்காத தன்மையும் தான். இளைய தலைமுறையிடம் நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் யாரோ ஒருவராக, ஏதோ ஒரு படிப்பு, ஏதோ ஒரு வேலை, எவ்வளவோ சம்பளம், ஒரு கார், ஒரு வீடு, வசதி, நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் என்பதல்ல வாழ்க்கை. உங்கள் மரணத்திற்கு பின்னாலும் உங்கள் பெயர் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு தலைவனாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு கண்டுபிடிப்பாளனாக, ஒரு சிந்தனையாளனாக நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு கிடைத்த வாய்ப்பில் இதுதான் உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிற வேண்டுகோள். சிறந்த எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு தருவதல்ல எங்கள் கடமை, சிறந்த இளைஞர்களை எதிர்காலத்திற்கு தருவதுதான் எங்கள் கடமை. எவ்வளவு நல்ல நாட்டை உருவாக்கி தந்தாலும் காப்பாற்ற வேண்டியவர்கள் கையால் ஆகாமல் இருந்தால் அதில் உபயோகம் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத மண்ணை கொடுத்தால் கூட அதை உருவாக்கி காட்டக்கூடிய வல்லமை இளைஞர்களுக்கு இருக்குமேனால் எதிர்காலம் வளமானது. எனவே தான் நான் திரு கோபால் அவர்களுக்கு, திரு வைரவன் அவர்களுக்கு, இங்கே இருக்கிற அந்த நிர்வாகிகள் எல்லோருக்கும் சொல்வேன், நல்லவேளை இன்றைக்கு நான் வந்தேன். நீண்ட நாள் கனவு, பல ஊர்களில் பேசியிருக்கிறோம், பல இடங்களில் பேசியிருக்கிறோம், இங்கே இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். சற்றேறக்குறைய 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். உணர்ச்சி பொங்கத்தான் பேசினேன். நான் கருத்துக்களை சுமந்து வரவில்லை, என் உள்ளத்தில் இருந்தது.
நான் வகுத்து கொண்டு வரவில்லை. ஆனால் நான் சொன்னதைப் போல் எதிரே இருக்கிற நீங்கள் என்னை பேச வைத்தீர்கள். சுபவி வந்து எதிரே உட்கார்ந்தவுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் என் மீது மாறாத அன்பு கொண்டவர், என் பேச்சில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். கோபாலும் அப்படித்தான், எல்லோரும் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு வேலை முடிந்து கடைக்கு வந்த நோக்கம் முடிந்து கடைகளெல்லாம் அடைக்கப்பட ஆரம்பித்து விட்டன. வீட்டுக்கு திரும்பியவர்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தீர்களே, இன்றைய நிகழ்வின் வெற்றி அது என்று நான் கருதுகிறேன். எனவேதான் வந்தவர்கள் வாங்கியவர்கள், வாங்கி படிக்கப் போகிறவர்கள் அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்காமல், என் தம்பி இமயத்தை போல ஊருக்கு தெரியாத கிராமப்புற வாழ்க்கையை எழுதுகிறவர்களும் நிறைய எழுதியிருக்கிறார்கள். இதையெல்லாம் வாங்கி கொண்டு படிப்பதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்வுகளில் எங்களை போன்றோர் பேசுகிற கருத்துக்களையும் சுமந்து செல்லுங்கள். இளைய தலைமுறை சார்ந்தவர்கள் குறிக்கோள் ஒன்றை வகுத்துக் கொள்ளுங்கள், உறுதியாக நில்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், மனதில் எடுத்துக்கொண்ட கருத்தை தயவு செய்து யாரிடமும் பகிராதீர்கள். பகிர்ந்தால் அத்தோடு அது முடிந்தது, கனவாகவே முடிந்துவிடும். மனதிற்குள்ளே வரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை சோதனை வந்தாலும் உங்கள் இலக்கு, உங்கள் நோக்கம், உங்கள் செயல் அதுவாக மட்டுமே இருக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் வெற்றி உங்கள் வாசலை தொடுகிற போது ஊர் வந்து உங்கள் முன்னால் இருக்கும். அந்த நாளை நோக்கி நடைபோடுங்கள். எதிர்காலம் ஒளிமயமானது. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.